மேலே என்னாலே அவள் பப்பிளி கருத்து மேலே பட்ட பகல் நேரம் அது வாதி மத்தியானோ பட்ட பகல் நேரம் அது வாதி மத்தியானோ பட்ட பகல் நேரம் அது வாதி மத்தியானோ இஷ்டப்பட்ட பாரு நின்றா இல்ல விட்ட போறேன் அப்பாராயிருக்கும் அக்காடி தூக்குள்ளே எக்காடி போல நானும் நாட்டிட போனேன் கண்ணால கண்டே ஒரு பின்னாலே அவ பப்புளி கருத்து மேலே என்னாலே பிச்சல பழத்த சின்ன பசங்க சும்மா இருக்கப்பா பெரிய மனசு அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுக்கப்பா பிச்சல பழத்த சின்ன பசங்க சும்மா இருக்கப்பா பெரிய மனசு சொல்லுறதை கேட்டு நடக்கப்பா அம்மா தாயே தாயே அம்மா இன்னொரு சொல்லாது அம்மா தாயே வலிய வலிய சொல்லுற கேளுங்கம்மா புத்து முடிய வர வாய்களை கட்டி போடுங்கம்மா அம்மா தாயே பெரிய மனசு சொல்லுறதை கேட்டு நடக்கப்பா தாத்தா பாட்டி பாட்டி தாத்தா அப்பா தாத்தா தாத்தா பாட்டி தூங்கும் போது குழந்தை வேணாலும் புத்து முடிஞ்சவன் என்ன குழந்தை வச்சாரு வளர்த்ததுல பசங்க சும்மா இருங்கப்பா பெரிய மாதிரி அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா ஐயவாரோ சமையரே வயசுல வெறியோரே அற்புதமான வாசிப்பு அண்ணே அந்த வெள்ளையர் மையது பேருங்க பிரச்சயமா ஒளினை தள்ளக்கும் பணியக்கூடிய அனைத்து நல்லுலகத்துக்கும் மற்றும் வீட்டை கவர்ச்சி எடுத்துக் கொண்டு கண்ட அன்பு சாபானத்தாருக்கும் மற்றும் மக்களுக்காக இசையமைத்து கொடுக்கின்ற நாடக இசைக்கல்ல முதற்கொண்டு பணிவான வசதி கொண்டு அற்புதமான நாடகம் நாடகத்துக்கு கூட்டமே இந்த பகுதியிலும் கூடுது சில ஊரும் நாடகத்துக்கு கூட்டமே கூடாது 2010 நாடகம் பேசுற ஆம்பளையா இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் சரி ஆம்பளை நாடகம் பார்க்கணும்னா தலைக்கு ஒரு கோட்டு ஒரு பிரியாணி போடணும் தொகை கூடுமே ஊர்ல 500 சேர்த்து பேசிக்கிறோம் பொம்பளையால இருந்தா நாடகம் பார்க்கணும்னா ஆளுக்கு ஒரு 100 சேலை ஆனா பொம்பளையால கூட நாடகம் பார்க்கறது குழுல உட்காந்துரும் இந்த ஆம்பளையால கூட சரக்கு அடிச்சு நீத்தி நிமிந்துருவேன் காலையில வீடு விட கூட பால் பாக்கெட் போடுவாங்க வரும் அந்த மாதிரி உன் புருஷன் வந்துட்டா சுவாகான்னு போட்டாத்தே எந்திரிப்பேன் ஆனா இன்னைக்கு நாடு ரொம்ப கெட்டு போச்சுப்பான் இந்த 500 தால 1000 நாட்டு செட்டில் ஆகுதுன்னு சொல்றது நல்ல சட்டம் தான் ஆனா எங்க ஏரியா ஒரு ஆளு 2000 தால கள்ள நோட்டு அடிச்சேன் 10,000 தாத்தே அடிச்சேன் ஆனா 2 நாள்ல போலீஸ்கார பிடிச்சிட்டாங்க என்ன 2000 தால குலசாமி தொழில் போட்டு அடிச்சுக்கிட்டேன் அவனை எதை முள்ளி அடிக்கிறது அதே மாதிரி சாமி யார் அவனு நீ சரக்கடுன்னு ஒன்னிட்டேன் அது எப்ப சாமியாருக்கு சரக்கு அடிக்கிறது விளங்காத சாமியாருக்கு பிரம்மச்சாரி அவரு சரக்கு அடிக்கிறவன் லோக்கல் விடிய காலத்திலே போறவன் நல்ல ஜாமியாரா கொண்டு போய் மதுரை பாண்டியோட நிப்பாட்டு இந்த வேணவத்தி இறமணி ஆக்ஷன் பண்ணுவாங்க இது சாமியார் பாண்டிமணி வந்துருச்சு பாண்டிமணி தேவையில்லாம வந்துடும் சரி சரக்கு அடிக்கிறவன கட்டியும் கொடுவேன் கிளாஸ் எடுத்தவனே சாமியாரன்னு சரக்கு பண்ணிட்டேன் எப்படி உங்களால புரிய முடியுது ஆனா தண்ணி அடிங்க யாரு வேணா சொல்ல என்னை மாதிரி திரும்ப பாரு ஐயா நான் தானே திவ்யமா ஆனா கூட்டு சேர்ந்து எவன் கூட தண்ணி அடிக்காது ஏன் தெரியுமா நம்ம கூட வருவேன் நம்ம ரூம்ல நம்ம கராட்டம் காலை இழிச்சு படுத்துட்டு இல்லை நம்ம காய்ச்சில உணச்சா குடிப்பாங்க போத ஓராச்சு நம்மளே செருப்பு கட்டி அடிப்பாங்க எம்பூட்டு அடிடா விளக்க மாட்டேங்கிட்டேன் அடி வாங்கிருக்கேன் முஞ்சிஞ்சா நெளிஞ்சு கிடக்க நல்லா இருக்கு ஒண்ணு கிடையாது அந்த ஊர்ல ஒரு ஆம்பளை புள்ளி சாப்பிட்டுட்டேன் இந்த போதை எடுத்து சிலர் ஊர்ல பேசுவாங்க அங்கெல்லாம் ஊருக்குள்ள மொத்த போறதை யாரையும் பார்ப்பான் உங்களை எவனையும் தூக்கி போட்டு வெட்டு முடியாது சதக்குன்னு ஒரு அறாற நான் இந்த அவன் தானே அது போத மாட்டான்னு இறங்கும் ஆனா தாய்மாரெல்லாம் அப்படி உங்களுக்கு சொல்லணும் கோவத்துக்கிறாடிய எங்க ஊர்ல 10 முறை குழந்தைகளை உணர்ந்து தாய்களே தண்ணி விட்டுருவேன்
அது குடும்பத்துக்கு தேன். அப்ப ஒரு உம்பளை குடத்துல ஒரு உம்பளை கால் லேசா போட்டா போதும். அங்க கேட்டுக்க 8.4 லட்சத்துல சண்டை ஆரம்பிச்சுங்க. எப்படி அடி சக்காலத்தி நீ கொடுத்த காலத்துக்கு யாரு இளவ மகடி அடி இளவ மகளை ஒண்ணுமே தெரியாதா? நீ நாளாவது வந்து அவனை வச்சுக்கதானே ராத்திரி நீ புடிச்சு வாடி சக்காலத்தி எடுத்துக்கலாம். யாரை வச்சிருக்கா ஒரு லிஸ்டே வந்துடும். தண்ணி பேக்கில் பார்த்துக்கலாம். ஆமா இப்படி சொல்லிட்டு ஒரு உம்பளையா சொல்லுவேன். பக்கத்துல என் மருமையை இருக்காரு வாய்க்கா பாக்குறேன் சக்காலத்தி இல்லாட்ட உன்னை ரப்பா அறுத்து போயிருந்தேன் மருமையும் சொல்லுவேன். உங்களை முண்டமா பார்க்காத ஒண்ணுதான் அப்புறம் தான் பூரா வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி டாக்டரை பார்த்திருக்கியா? லேசா காலில் வந்து ஒரு டாக்டர் போ டாக்டர் அழகா சிட்டே போடுவார். சார் காலில் முள்ளு குட்டி சார் குத்தப்படாதே நல்ல பிளட் டெஸ்ட் எடு யூரின் டெஸ்ட் எடு கிட்னி டெஸ்ட் எடு ஆசில சார் வெளியே உட்காந்து செத்தோட பிச்சை எடு. ஆனா எங்க ஏரியா ஒரு டாக்டர் காட்டுறாரு. அவர் டாக்டரே கிடையாது. என்ன பாட்சா ஒன்றை வைக்கிறவரா இருப்பாரு. அவர் பேர் செல்வலிங்கம். இந்த இருக்காரு அவர் தான் டாக்டர். அவர் தான் கோமியம் முடிக்கிறவர். நான் காய்ச்சலிக்கு ஊசி விட போனேன். ஊசி விட சார் நாடகத்துக்கு போனேன் சோறு சாப்பிடலாமட்டேன். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் உங்க எழுத்துக்கு சாப்பாடு ஆகாது. நேரம் கீரை சாப்பிடுங்க சுடுதண்ணி குடிக்கின்றார். நல்ல வைத்தியம் தானே குத்த வச்சு உட்காந்துட்டேன். இன்னொரு ஆள் வந்தார். சார் 2 நாள் நெஞ்சுக்கிட்ட சுருக்கு வலிக்கின்றேன். வலிக்கக்கூடாது தோழி கொஞ்சம் நல்லா கீரை சாப்பிடுங்க சுடுதண்ணி குடிங்க. அதே வைத்தியங்க. அவன் டாக்டர் கிடையாது. என்ன 100 அட்டை விடுறாளா? இல்ல கிளிசோசிக்கு பிறந்தவன் அர்த்தம். இன்னொரு ஆள் சார் வரக்கூடிய இந்த காலில் மறுபடியும் அடிக்கிட்டேன். வெட்டக்கூடாது நோ கீரை சாப்பிடுங்க சுடுதண்ணி குடிங்க மைத்த கொடுங்க. அதே வைத்தியம் தானே. அவன் டாக்டரே கிடையாது. மாரியத்த கோயில தீக்குழி இறங்கணும் அர்த்தம். பூக்குழியா அதனால எப்படி தெரியுமா? அதான் பொம்பளையால வாங்கட்டா சொந்தக்கார கூட வர்றாங்க. அங்கிருந்து ஜல்லிக்கட்டு கணக்குற மாதிரி கையெழுத்தி இருக்கிய. நன்றி சாமி கிட்ட வந்துருமா தம்பி உட்காருப்பா பாலோடு சோறுவாங்க போறியா உட்கா ப்ளீஸ். ஆனால் வீடியோ முகம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு லண்டன்ல இருந்து ரசிகர் வரணும். புகையெல்லாம் போடுறேன் தம்பி தீப்படி இறங்குவார். ஐயா அன்பு வணக்க வருகிறது பெரியோர்களே அமரகாலம் சொல்லிக்க போகுது. கோட்டை கிராமத்தில் அல்வாது கொண்டு கன்று படத்தலைவர் விநாயக அம்மன் திருக்குறள் மகாகுமாரில் விளைத்து கிராமத்தில் நடத்தப்படும் நாடு நடைபெறும் காண வருகிறது. இன்றைய தினம் ஸ்ரீ புன்மைக்கு வருடம் தை மாதம் 26ஆம் தேதி காத்துக்குள்ளே லேசா பட்சம் சுக்குல பட்சம் கைத்தறி மாட்டவத்தோடு 8/2/2017 புதன்கிழமை சரியாக 10 மணி அளவில் கோயம்புரம் வந்துள்ள சிங்கர கலைஞர் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக கலைஞர் பங்கு வரும் ஸ்ரீ வலியும நாடகம் இது நடைபெறும். உங்கள் அன்பு நமது மதுரையைச் சேர்ந்த பி.ஏ. விஜயராம் அவர்கள் இவரங்க பணிகள் வேடன் வேடன் குயிலிசை கோயிலவாணி கொஞ்சம் மொழி பேச அற்புதம் தனக்குத்தானே தனி பாணி வத்துரும் பால்புரி சகோதரி மதுரையைச் சேர்ந்த சி.எம். கலை அரசி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொள்கின்றார். பாட்டு கண்டு அவர் இல்லை அவருக்கு பாட்டால் நடிப்பு கண்டு அவர் இல்லை அவருக்கு நடிப்பார். இனிமையான காலத்தில் செல்ல நோண்ட காத்து கொண்டு இருக்கிறார். பாத்துக்குரிய அனுபவமா நமக்கு திருப்பவன் அருகாமுள்ள கீழ்ராங்கத்தை சேர்ந்த பி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டு என்னோட பாசமுள்ள மனுஷனப்பா நான் மீசை எடுத்த மனுஷனப்பா. 6 மணி கலைரசு பின்
பின்பாடு தலகம் சென்ற இடமெல்லாம் எத்தனை கோடி ரசீரமத்தில் இடம் எடுத்தாலும் மண்டையில் சிறிதளவு மசுரல் ஆட்டாலும் எனக்கு அப்ப முளைக்கல. மண்டையில் வளமாக பாடக்கூடிய பாத்தூர் காமுள்ள செய்யா மகளத்தை சேர்ந்த K.R. ராமதாஸ் அவர்கள் ஆறுமணியம் பின்பாடல். பக்தர்களை காப்பவனே சோனையா மூலப்பொருளே மூத்தவனே கணேசா கணேசா ஏனென்று கேளுமையா இந்த பிள்ளையாரே டிவி ஜெயனுடைய மாணவமாகிய மடப்புறம் காளி உன் குலசாமியா அந்த ஊர் பக்கத்துல இருக்கும் எனது சேர்ந்த NR ஜெயராஜ் அவர்கள் மிருகத்தை சேர்ப்பார்கள். மரியாதை வாங்கணும். கூப்பிட்டா ஓடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா இன்னொரு பாட்டு போட்டுக்காங்க வந்து கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா அவன் இருக்க முடியாது ஆத்தா சிங்கப்பூருக்கு பாலிக்கு நடந்தான வரா. வேற பாட்டு பார்த்தேன் தில்லு மேரா அரட்ராயர் அப்ப சதி பாட்டு பாரு செதறில விழுகிறேன் தத்தித்தோ மைத்த புடிக்கித்தோ அதுல வாசி தத்தித்தா ஓவா வாங்குறீல திகச்சுனத்தா எங்கே பார்க்கலாம் கைமாத்துத்தா தொங்குறவா வேணா அழுகி விட்டது. பலவாத்திய மன்னன் பலவாத்தியமாக கூடிய சோன கருப்பு உனக்கு குலசாமி 17 உள்ள மீனாட்சி வந்து சேர்ந்த எமோ சரவணகுமார் சிறுவர் அவர்கள் அதிசய சிறுவன் ஆளுநர் சேர்ப்பார்கள். அப்படி சொல்லு அளவுக்கு வாசிக்கூடிய ஒரே நட்சத்திர கலைஞர் என்றால் இவர்களை நான் எண்ணி பார்க்க வேண்டும்.
இந்த ஆள் வந்து என்ன சொன்னா வாசிப்பீங்கல்ல? எங்க அழகா வந்து கறி கட்டி மஞ்சள் வச்சு நன்றி. எங்க ஊர் ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு. அவ ஆத்தா பண்றது கேட்டு என்ன கேட்குற? அந்த போய் தாய்மாமா தண்ணி ஊத்துறேன், அதுக்கு ஒரு நட வாசிப்பாங்க, வாசி பார்ப்போம். அடிச்சு அந்த பிள்ளைக்கு தண்ணி ஊத்த மாட்டாங்க, அவங்க ஆத்தால ஊத்திருவேன். தாய்மாமா அறப்போதுல வருவேன். சரி, அதே பிள்ளை கல்யாணம் எங்கே பார்க்கலாம்? கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணோம். இந்த மாடு செய்யாமல் ராமதாஸ் மாடு, ஒரு அண்டா ஒரு குத்து விளக்கு இப்படி அடிச்சு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன 10 மணிக்கு ஃபர்ஸ்ட் நைட் வாசி அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு போய் உட்காந்து பொட்டு எடுத்துக்கிறாங்க அடினேன் பூரா வேலுங்க முடியும். வாசல்லையே ஆள் பார்த்துக்க நாங்கிட்ட வாசிக்கலாம். நீதே மாலமத்தை கட்டுறேன். சாமி அழைக்குதே, நேரம் வந்து விட்டது இறைவா. பெண்கள்லாம் ஆடி வரணும், ஆண்கள்லாம் இடமலாட்ட உள்ள ஓடி வரணும். யாரு வந்துடாதே, 10 பேருக்கு மேல யாரும் உட்கார முடியாது. அண்ணே எப்போ இருக்கானே இருக்கு, சவனப்புறங்க கூட வை. சாமி வருதுறான். எனக்கு விளக்கமா இருந்தா எனக்கு மதுரை அழுகாம பாடுறான். இப்படித்தான் சாமி வருவாங்க. மாநகரம் எனக்கு மதுரை நல்ல மாநகரம். தம்பி சின்ன கருப்பு அண்ணன் அப்படியே பெரிய கருப்பு ஓடிட்டு வர்றான். மாநகரமா கருப்பு எனக்கு இருப்பிடமா எனக்கு தன்னாகுளம். தத்தனை இல்லையா? ஏன்னா ஊர் பேரவே சொல்லிட்டு வர்ற. அண்ணே பிறந்தது அழகு மர, அண்ணே பிறந்தது அழகு மர பேர் வச்சுட்டாங்க. தம்பி நான் சின்ன கருப்பு பிறந்தது கொல்லிமலை, பெரிய கருப்பு பிறந்தது செய்யாமங்கலம். ஆனமலை ஒத்தக்கர ஒத்தக்கர நான் தானே வந்திருக்கேன், நாடத்தை கேட்கிறேன். ஏப்பா அப்பத்தா புடிச்ச வந்திருக்கேன். என்ன எதுக்கு வந்த? செய்ய மாட்டேன் கல்ல வாங்கலாம். ஐயா இந்த ஊருக்கு எவ்வளவு நாளப்பா கட்டி காத்தேன் கோட்டைய நாகேந்திரன் காண்டி இருக்கிற ஒரு குறை வச்சுட்டாப்பா. என்ன நாட்டுக்கோழின்னு மானாவோட சொல்லிட்டு அந்த ஆளு பிராயல கோழி கூட போடாம சைவ சாப்பாடு போட்டாங்கப்பா. அதான் நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டேனா இப்படித்தான் ஒரு ஊர்ல நாட்டாமையா. ஐயா உட்காருங்க, நம்ம பசி ஏழை கலக்கிட்டேன். ஒரு ஊர்ல நாட்டாமையா சாமி வைக்கிறார். ஐயா நம்ம ஊர்ல கும்பல நிறைய ஆடுவாங்க. நீங்க சாமி அழுந்த ராதாகிருஷ்ணா சாமி யாரும் ஆடிக்கிட்டு இருக்காலும் பாட்டு நிப்பாட்டாயின்னு சொன்னார். நானும் விடல, ஒல்லிமலை இருந்து திண்டுக்கல் வரைக்கும் போனேன். பிச்சை எடுக்க ஒரு உங்களை மட்டும் இப்படி ஆடி இருந்துச்சு. நாட்டாமா இங்க இருந்து ஆடு வைக்கிற செருப்பு சத்துன்னு அடிச்சாரு. என்ன ஏன் அடிக்கிறேன்னு கேட்டேன். நன்றி. உன்னை என்ன மாதிரி சாமி அடிச்சு நாட்டாம கேட்டாரு. சாமி வந்தா ஊருக்கு நல்லதுதான் நான் சொன்னேன். ஊருக்கு நல்லது. அந்த பொம்பளை 3 வருஷமா நரம்பு கழிச்சு இப்படித்தான் ஆடிக்கிட்டே கிடப்பாங்க. வேஸ்டா போச்சு. ஊர்ல புருஷா கல்யாணம் பண்ணி புருஷனுடைய 2 பேர்கள் குளிச்சாமியும் சம்சாரம் தனியா நாடகம் இருக்காங்க. சரி சாமி அழைச்சவன அந்த ஆளு குளிச்சாமி தண்ணி மூய்க்க சங்குல குத்திட்டேன். ஏன் எதுக்குடா சாமி இருக்குன்னு கேட்டேன். சாமி வந்தது நல்லதான்னு. அவன் பொண்டாட்டி பாவம் 250 கிலோ. அந்த பொம்பளை சாமி வந்து கரையில உட்காந்து குடிச்சு கீழே உருண்டு விழுந்து ரத்தத்தோட ஓடியாங்க. பூரா ரத்தம் பீரு பீரு. ஐயா ஊர்ல பெரிய போடாங்க. நான் சிவகங்கை மாவட்டம் மல்லிதான் படிச்சேன். சரி அப்ப நிறைய பேர் குறிவாக்க வருவாங்க. ஆண்குறி குடும்ப குறியா. அப்ப எங்க ஐயா முன்னாடி சாமியார் போட்ட 1 சில்லற காசு கொடுப்பா, தூக்கி போடுவா, நாய் மாதிரி கைட்டு ஓடிக்கிறேன். நன்றி. ஆமா இப்ப புலமா இருக்க தொண்டா போனேன். அப்ப எங்க ஐயா ஒரு ஆளு குறிவாத்தாரு சாமி இழைக்கிறாரு. போனாங்க அப்படித்தான வருமானம் பண்ணுவாங்க. இது நல்ல சித்திர நல்ல சரியா மலக்காமா ஏலாமா
உனக்கு கவலைப்பட வேணாம் கங்கணங்க வேணாம் கருப்பை உனக்கு காமாடு தரமாடு நான் காக்குறேன்டா அடுத்த வருஷம் உனக்கு தொட்டி கட்டண்டா அழகமலை கண்ணன் பிறப்பான்டாண்டாரு குறிவாத்தியம் ஐயா சத்துன்னு ஒரு ஆளா இருங்க ஏன்டா அடிக்கிறேன்னு ஐயா வேண்டு போனாரு என் முன்னாடி குடும்ப கொண்டாடி 3 வருஷம் ஆச்சு எப்பறம் அப்படிலாம் வந்துருங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்க எங்க ஊர் ஒரு சிவஜியக்காரு பொருத்தம் பார்க்க வந்தார் உண்மையிலே சிவமானிய பாட்டு சாதகத்தை எடுத்தவனே வெள்ளிக்கிழமை ராகு வர்றேன் ஆகாது சனிக்கிழமை சுக்கரை வர்றானே ஆகாது புதன்கிழமை கேது வர்றேன் பொருத்தம் பார்க்க வந்து நங்கு கொட்டு ஏன் கொட்டுறேன் கல்யாணம் விட 4 வயது வரத்தஞ்சு உனக்கெல்லாம் காண்பிருக்கேன் எங்க ஊர்ல உண்மை நடந்தது ஒரு ஆளு ஆடு வச்சுட்டே இருந்தாரு ட்ரெயின் வந்து ஆட்டை அடிச்சு போட்டு போயிடுச்சு இந்த முண்டை சும்மா இருக்காங்கள தண்ணியை போட்டு போய் ட்ரெயினை மறைக்கிறானா வருவேன் அப்படி மறைச்சிருக்கேன் முண்டை அவனே அடிச்சு போட்டு போயிடுச்சு ட்ரெயினை வேணா மறைக்க முடியுமா சுத்தப்பட எதுல விட்டு என்ன வேலை செய்கிறான்னு அந்த பையன் பூதிவாள ஆயிட்டான் அவனை அப்புறம் பார்க்கிறேன் சிறந்த முறையில் தாழ்த்தக்கூடிய அந்திகை சிறுவன் வயதிலை சேர்ந்த பி தேவேந்திரவர்கள் தாழம் எங்கே அதிகமாக போடுவேன் என்று எஸ் கோட்டை கே நாகேந்திரன் நம்பிராசன் நடிப்பார் என்று எச்சரிக்கிறேன் எச்சரிக்கல விழிப்புணர்வாக இருக்கீங்க அவர் நடிப்பார் டைம் இருந்தால் மிகப்பெரிய நடிகர் அப்படியே சோகத்தில் ஆழ்ந்து விட்டார் சாப்பாடு ஏற்பாடு செய்து மாவட்ட நன்றி நன்றி கலந்து வணக்கு கொக்கரை போய் அந்த விஷயம் பேசுவான் ஐயா நானா கொக்கர முறையில் ஒளி ஒளி அமர்ந்து பேச்சியம்மா 7 சர்வீஸ் ஆனா தெக்கூர் பேச்சிய மொழியே மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும்